பனங்காட்டு படை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடாரை மேலும் ஒரு மோசடி வழக்கில் கோவை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் 2 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஹரிநாடார் அடுத்தடுத்து மோசடி வழக்குகளில் சிக்கியது எப்படி? தென் மாவட்டங்களில் பனங்காட்டு படை என்ற பெயரில் அரசியல் இயக்கம் நடத்தி வருபவர் ஹரிநாடார். சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அதேபோன்று கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை ஏமாற்றியதாக ஹரிநாடார் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் சிவசாமி என்பவர் பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் தனது ரெடிமிக்ஸ் கான்கிரீட் நிறுவன வளர்ச்சிக்காக 25 கோடி ரூபாய் பணம் தேவைப்பட்டதால் ஹரிநாடாரை அணுகியதாகவும் சேலம் எடப்பாடியைச் சேர்ந்த செந்தில்வாசன் மூலம் கடன் ஏற்பாடு செய்து தருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சென்னையில் உள்ள குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நிறுவனம் மூலம் கடன் வழங்கப்படும் என கூறிய ஹரிநாடார் முன்பணமாக 67 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு டிராஃப்ட் முதல் கட்டமாக ரெடியாக இருப்பதாகவும் சில ஆவணங்களையும் அவர் காட்டியுள்ளார். இதனை அடுத்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு 67 லட்சம் ரூபாய் பணத்தை பரிமாற்றம் செய்த நிலையில் ஹரிநாடார் சிவசாமியுடன் தொடர்பை துண்டித்துள்ளார். இது தொடர்பாக வங்கியில் சிவசாமி விசாரித்த பொழுது டிமாண்ட் டிராஃப்டுகள் போலியானவை என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்ந்த தொழிலதிபர் சிவசாமி உடனே பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை ஏமாற்றிய புகாரில் ஹரிநாடார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கோவை வடக்கிலும் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து சென்னை சிறையில் இருந்து ஹரிநாடாரை இந்த வழக்கில் கோவை சிறையில் ஆஜர்படுத்தினர். கோவை 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். ஹரிநாடாரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு பீளமேடு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றும் தாக்கல் செய்தனர். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி 2 நாட்கள் மற்றும் ஹரியை விசாரிக்க அனுமதி அளித்தார். அதனை அடுத்து காவல்துறையினர் அவரை விசாரணைக்காகவும் அழைத்துச் சென்றனர். இதற்கிடையே இந்த வழக்கு பொய் வழக்கு எனவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாம் நிற்கப் போவதால் தம்மை முடக்குவதற்கு முயற்சிக்கின்றனர் எனவும் ஹரிநாடார் தெரிவித்திருக்கிறார்.